நீசம் பெற்ற கிரகத்துடன் ராகு இணையும் போது என்ன செய்யும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீசம் பெற்ற கிரகம் உங்களுக்கு இயற்கை சுபராக இருந்து அந்த கிரகமே உங்களுக்கு லக்ன சுபராக இருந்தால் இந்த ராகு வந்து கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். இப்போ நான் வந்து இங்கே உங்களுக்கு உதாரணம் போட்டிருக்கேன். உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவும் குருவும் உங்களுக்கு மகரத்தில் இருக்காங்க. குரு வந்து மகரத்தில் நீசம் ஆவார். குரு இங்கே ஒரு இயற்கை சுபராகவும் இருந்து இங்கே லக்ன சுபராகவும் இருக்கும்போது இந்த ராகு மற்றும் குருவுக்கு வீடு கொடுத்த சனி முதலாம் அமைப்புப்படி இங்கே உச்சமாக இருக்கார். எப்பயுமே ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கும்போது அந்த ராகு தசையில் வந்து யோக பலன்கள் நல்லா நடக்கும். அதே மாதிரி ரெண்டாவது அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு சுக்கிரன் கூட சேர்ந்து ரிஷபத்தில் இருக்கார். அதாவது நண்பரோடு சேர்ந்து அந்த நண்பர் வந்து இங்கே உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிற ஒரு அமைப்பு. இதுலேயும் சனி நல்ல அமைப்பில் தான் இருக்கார். இந்த மாதிரி ரெண்டு அமைப்புகள் இருக்கும்போது இந்த ராகு வந்து இப்போ நீசமான இந்த குருவோட சேரும்போது அந்த குருவோட நல்ல பலன்களை பிடுங்கி செய்யும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த ராகு திசையில் நற்பலன்கள் கண்டிப்பாக நீசம் கிரகங்களோட சேர்ந்திருக்கும் போது இருக்கும்.